அன்பானவர்களே, நல்லா இருக்கீங்களா? மீண்டுமா ஒரு தடவை, அதுவும் இந்த ஈஸ்டர் நன்னாளில் உங்களை வந்து பார்க்குறதுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் கொடுத்த சின்ன செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு ஜனங்க சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். ஆகவே இந்த ஈஸ்டர் செய்தியும் கொடுத்துடணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை செய்தி கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த செய்தியுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். அதில் வந்து அந்த செய்தியில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம செய்திக்குள்ளே போகலான்னு நான் நினச்சேன். அது என்ன கேள்வினா, அது எப்படி பாஸ்டர், தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு மட்டும்தான் மன்னிப்புன்னு சொன்னீங்க, ஏன் தேவதூதர்களுக்கு மன்னிப்பு கிடையாதா அப்படின்னு சில கேள்வி. நல்ல கேள்வி. அதுக்கு பதில் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். அப்புறம் இன்னொரு முறை ஒரு சகோதரர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன கேள்வி கேட்டார், இயேசு பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாஸ்டர், நிறைய தடவை உங்கள் செய்தியில் அதை ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. சிலுவையில் இயேசு 6 மணி நேரம் தொங்குனார். அதில் எந்த நிமிஷத்தில், எந்த கரெக்டான டைமில் பிசாசோட தலையை இயேசு நசுக்கினார் அப்படின்னு கேட்டார். அதுவும் நல்ல கேள்வி தான் இல்லையா? ஸோ இந்த 2 கேள்விக்கான பதில்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அவைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கதையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு கதை தான், இது ஒரு கற்பனை கதை தான். இந்த கதையை பேஸ் பண்ணி நம்ம ஒரு காரியத்தை சொல்லலான்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே, நீங்கள் நிறைய பேரை நரகத்துக்கு அனுப்பி நிறைய பேரை பரலோகத்துக்கு அனுப்புகிறீங்க. நரகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பாவிகள், அவங்க அதனால தான் நரகத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், சப்போஸ் நாங்களும் பாவிகள் தானே ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னித்து எங்களை பரலோகத்துக்கு அனுப்புகிறீங்க, அவங்க பாவங்களை மன்னிக்காமல் அவங்கள பாவிகளாகவே ஆக்கி நரகத்துக்கு ஏன் அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போது இந்த கேள்விக்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கு, மகனே, நான் உன்னை 2 இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு நரகத்துக்கு கூப்பிட்டு போனாராம். இது கதை தான். ஒரு சிலர் சொல்கிறாங்க இது அந்த பரிசுத்தவானுக்கு கர்த்தர் சொப்பனத்தில் காமிச்சாருன்னு. அப்போது நரகத்துக்கு கூப்பிட்டு போனால் அந்த நரகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூட்டி வச்சுருக்காங்க. அங்கே விருந்து ரெடி பண்ணியிருக்கு. விருந்து, சாப்பாடு, எல்லா வகையான விருந்துகளும் ரெடியாக இருக்குது. 6 சுவை உணவுகள் இருக்குது. ஆனால் 2 கையையும் கட்டை போட்டு கட்டிட்டாங்களாம்மா. அதாவது இந்த கையை என்ன பண்ண முடியாது, மடக்கவே முடியாது. 2 கையும் கட்டை போட்டு கட்டிட்டு அவங்கள அந்த விருந்து சாலைக்குள்ளே அனுப்பிச்சிட்டாங்களாம். நரகத்தில் இருக்கவங்க எடுக்கிறாங்களாம், கையை மடக்க முடியலையும். கொஞ்ச நேரம் கழித்து கத்துறாங்களாம், கூப்பாடு போடுறாங்களாம், ஆண்டவர் இப்படி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு. அப்போது இந்த பரிசுத்தவான் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஏன் ஆண்டவரே, அவங்களே நரகத்தில் ஆகாரம் தண்ணி இல்லாமல் அக்னியில் வெந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு ஆகாரத்தையும் கொடுத்துட்டு இப்படி கையும் கட்டிட்டு விட்டுட்டீங்களப்பா. ஆண்டவர், சரி வா மகனே, பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாராம். பரலோகத்தில் பார்த்தா அங்கேயும் பெரிய விருந்து ரெடி பண்ணியிருக்கான். பரிசுத்தவான்கள்லாம் கூப்பிட்டுட்டு வாங்கிட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், பரலோகத்தோட ஜனங்கள். அவங்க கைகளும் என்ன ஆயிருக்கான்,
கட்டை போட்டு கட்டியிருக்கான். கட்டிட்டு சாப்பிட சொன்னால் அவங்க எல்லாம் கூலாக வராங்களாம். வந்து ஒருத்தர் சாப்பாடு இப்படி எடுத்தாராம், அப்படியே எடுத்து அடுத்தவருக்கு வாயில் ஊட்டி விட்டார். அவர் கையில் எடுத்தாராம், இவருக்கு ஊட்டி விட்டாராம். பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அருமையானவர்களே, இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு நினைக்கிறீங்க? அன்பு இருக்கிற இடம்தான் பரலோகம், அன்பு இல்லாத இடம் நரகம். இப்போ நம்ம 2 கேள்வியோடு நம்ம இந்த செய்தியை ஆரம்பித்தோம் இல்லைங்களா? ஆக்சுவலாக அந்த 2 கேள்விக்குமான பதில்களே இந்த கதைக்குள்ளேயே இருக்குது. இப்போது ஆண்டவர் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஊமை சொல்லுகிறார். ஊமைனா கதை, தூய தமிழில் ஊமைன்னு சொல்லுவோம், எளிமையான தமிழில் கதை. இப்போ இந்த கதையில் அவர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தன் ஒரு பெரிய ஆள்கிட்ட கடன் பட்டிருக்கிறான். அந்த கடன்பட்ட காசு நம்ம கணக்கில் பார்த்தா 1 கோடி ரூபாய் கிட்ட. ஆனால் அந்த எஜமான் என்ன பண்ணாராம், நீங்கள் வீட்டில் போயிட்டு அதை ஃபுல்லாக படிங்க, அது எங்கேருந்து இருக்குது, 24வது வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அந்த ஊமையை சொல்லுகிறார். அதில் என்ன சொல்கிறாரு, அந்த 10,000 தாளந்து கடன் பட்டவன், அதான் நம்ம காசுக்கு 1 கோடி ரூபான்னு வச்சுக்கலாம், 1 கோடி ரூபாய் வச்சுருக்கவனை கூப்பிட்டு, எப்போ அவன் மனைவியெல்லாம் விற்றுரு, பிள்ளையெல்லாம் விற்றுரு, அப்படிலாம் விற்றாது எப்படியாவது என்ன பண்ணு, இந்த கடனை நீ அடைக்கணும்னு சொன்னப்போ அவன் விழுந்து அழுது கதறான். உடனே அவர் என்ன பண்ணாராம், மொத்தத்துக்கு மன்னிச்சிட்டாராமா. சரி, கொஞ்சம் நாள் கழித்து கடனை கொடுறான்னு கூட சொல்லாமல், அவர் எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க, அப்படியே மொத்தத்துக்கு மன்னிச்சிட்டாராம் 1 கோடி ரூபாய். இவன் மன்னிச்சிட்ட சந்தோஷத்தோட வெளியில் போகும்போது அவன் கூட இருக்கிற அவன் கூட ஒர்க் பண்ணுறவன், அவன் இவனுக்கு எதிர்கொண்டு வரானா. அவன் 100 வெள்ளின்றது நம்ம காசில் ஒரு 2000 ரூபா வரும், இல்லை ஒரு 2200 வரும். அந்த காசு தான் அவன் கொடுக்கணுமா. அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, இப்பயே கொடுத்து ஆகணும்டா அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணாராம், இதை கேள்விப்பட்டு அந்த எஜமான் அவனை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, இப்போ நான் வாசிக்கிறேன் 33, 34, 35. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? நான் உனக்கு இறங்கினது போல. எப்படி இறங்கினாரு? 10 நாள் கழித்து கடன் கொடு, இல்லை 1 வருஷம் கழித்து திருப்பி கொடு, இல்லை மொத்தத்துக்கு மன்னிக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு இறங்கினது போல நான் உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு மன்னிச்சிருக்கேன், நீ அந்த 2000 ரூபா 2500 மன்னிக்கிறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு பதில்களை கொடுக்குறேன். ஏன் தேவசாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு மட்டும் மன்னிப்பு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைப்பா, தேவசாயல்ல தான் மன்னிப்பு இருக்கு. இந்த போன மெசேஜ் உங்களுக்கு நினப்பு இருக்கும், இல்லைன்னா திருப்பி நீங்கள் அதை போட்டு பாருங்கள். தேவன் என்கிற இனத்தில் 3 பேர் தான் இருந்தாங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், 3 பேரும் சேர்ந்து தான் தேவன். ஒரே தேவன் தான், ஆனால் 3ஆ பிரிஞ்சிருக்காங்க, திரித்துவ தேவன். இந்த 3 பேருமே மன்னிக்கிறவங்கப்பா. பிதா மன்னிக்கிறவர், இயேசு மன்னிக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் மன்னிக்கிறவர். அந்த மன்னிப்பின் குணம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால அந்த சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷங்கிட்ட அவங்க மன்னிப்பை எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த மத்தேயு 18 நம்ம என்ன வாசிச்சோம்? அவர் சொல்றார், நான் உனக்கு இறங்கினது போல. நான் உனக்கு எப்படி இறங்கினேன்? உன்னோட மொத்த கடனையும் நான் மன்னிச்சேன், அந்த மாதிரி நீ ஏன் மன்னிக்க கூடாது கேட்குறாருல. இப்போ இந்த பிசாசு அல்லது லூசிஃபர், அதாவது தேவதூதனாக இருந்து கீழே விழுந்தான் இல்லையா,
அவனை ஏன்பா கடவுள் மன்னிக்க முடியல? போன மெசேஜை நினப்பு கொண்டு வரேன். அது என்னது? இயேசுவின் ரத்தம் உங்க பாவங்களையும் என் பாவங்களையும் மன்னிக்குதுப்பா. எந்த அளவுக்கு மன்னிக்குது? 103 சங்கீதத்தில் நம்ம வாச்சோம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, எவ்வளவு தூரமோ, அதாவது எண்ட்லெஸ் ஸ்பேஸ்பா. சொல்ல முடியாத அளவுக்கு, யோசிக்க கூட முடியாத அளவுக்கு உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமா பாவங்களை இயேசுவின் ரத்தம் உனக்கு மன்னிக்குது இல்லப்பா. அந்த இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னா பிசாசு ஏன்பா கத்துறான்? ஏன் அசுத்த ஆவியால அதை தாங்க முடியல? ஏன் தெரியுமா? ஏன்னா இயேசுவின் ரத்தமே மன்னிப்பின் ரத்தம். மன்னிக்க முடியாதவன் தான்ப்பா பிசாசு. இன்னைக்கு சில ரகசியங்களை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இப்போ நரகம் அப்படின்னு சொல்லும் போது பாவிகள் இருக்கிற இடம் நரகம் இல்லப்பா. நீங்களும் நானும் கூட பாவிகள் தானே. இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கோம். இயேசுவின் ரத்தம் நம்மளை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்குது. இப்பயே நம்ம பரலோகத்தோட பிரசன்னத்துல தான் உட்கார்ந்துருக்கிறோம். எதனால? இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த ரத்தத்தால மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களா உட்கார்ந்துருக்கிறோம். பிசாசால இயேசுவின் ரத்தத்தை ஏன் தாங்க முடியல? ஏன் தெரியுமா? அவனால மன்னிக்க முடியாது. பிசாசோ அவனை சேர்ந்த தூதர்களோ மன்னிப்பை கொடுக்க மறுக்கிறார்கள். இன்னொரு சொல்றேன், அவங்களுக்கு கடவுளையே மன்னிக்க முடியல. நீங்க நான் சொல்றதுக்கு பாஸ்டர் அது எப்படி பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆட உங்க கூட இருக்கிறவங்களே எடுத்துக்கோங்க. உங்களுக்கே கூட சில நேரத்தில் அப்படி இருக்கலாம். எப்படி? ஏன் தான் இந்த சாமி இப்படி பண்றாரோ, ஏன் தான் இந்த கடவுள் இப்படி பண்றாரோ, எனக்கு மட்டும் கடவுள் வேற வீட்டில் பிறக்க வச்சிருந்தா, என்னை மட்டும் கர்த்தர் வேற தேசத்துல பிறக்க வச்சிருந்தா. ஏம்பா கடவுளோட அறிவாளி ஆயிட்ட நீ. கடவுள் மேல உனக்கு எப்படிப்பா கோபம் வரலாம்? அவர் நியாயம் உள்ளவர்ப்பா, அவர் நீதி உள்ளவர். நான் மட்டும் அமெரிக்காவில் பிறந்திருந்தேன் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அமெரிக்காவில் பிறந்தவங்களாம் சூசைட் பண்ணிட்டு சாவுறானே, எப்படி சாவுறான்? கர்த்தர் நீ எந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும்னு நினைச்சுதான் பிறக்க வச்சார். அந்த சூழ்நிலையில நீ வளர்ந்தாதான் நல்லா இருக்கும்னு தேவன் நினைச்சார். நீ பணக்கார வீட்டில் பிறக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும். நான் முகேஷ் அம்பானி வீட்டில் பிறந்திருக்கலாம். அந்த மாதிரி சொல்லாத, அது மூடர்கள் சொல்ற வார்த்தை. தேவ ஞானத்தை நீ அக்செப்ட் பண்ண கத்துக்கோ. நீ இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தேவன் கிருபையா உனக்கு கொடுத்த வாழ்க்கை. அதை உணரு. அதை உணர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துப்பா. இப்போ எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன்? பிசாசால கடவுளை மன்னிக்க முடியல அப்படின்னா உங்களால பைபிள்ல எங்க இருக்குன்னு கேட்பீங்க. அட உன் கூட இருக்கவனை பாரு, உன்னையே பாரு. எப்படி? ஏன் உனக்கு கடவுள் மேல கோபம் வருது? கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு ஒய்ஃபை கொடுத்தாரோ, கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்டை கொடுத்தாரோ, அது எப்படிப்பா நீ சொல்லலாம்? கர்த்தரை முறுமுறுக்காதப்பா. அதுதான் அந்த முறுமுறுத்தல் தான் கடவுள் மேல இருக்கிற கோபம்னு சொல்றேன். கடவுளை மன்னிக்க முடியாம இருத்தல்னு சொல்றேன். அப்ப விஷயம் என்னப்பா? எதுக்குப்பா இன்னைக்கு இந்த செய்தியை கொடுக்குறோம்? இதுக்கும் ஈஸ்டருக்கும் என்னப்பா சம்பந்தம்? ஏன்னா ஈஸ்டர்ன்றது அற்புதமான ஒன்று. இயேசு எல்லா நெகட்டிவையும் ஜெயிச்சு எழும்பின நாள். எல்லா நெகட்டிவ்னா பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், அடிமைத்தனம், ஏழ்மை, வறுமை எல்லாத்தையுமே ஒழிச்சு அழிச்சு, மரணத்தையும் பாதாளத்தையும் கூட அழிச்சு ஜெயிச்சு எழுந்திருக்கிறாருப்பா
அந்த வல்லமையோட இன்னைக்கு அவர் உனக்குள்ள இருக்கிறார். ஏன் உன்னால அந்த வல்லமையை ருசி பார்க்க முடியல? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஏன் உன்னால ருசி பார்க்க முடியல? சிலுவையில வெளிப்பட்ட வல்லமைய நீ பெற்றுக்கொள்ளும் போது, அதை உணரும் போது, அதை நீ ஆக்டிவேட் பண்ணும்போது, ஈஸ்டரோட வல்லமை உனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். கிறிஸ்துவின் மன்னிப்பின் வல்லமை சிலுவையில் வெளிப்பட்டுச்சுப்பா. 2வது கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்னது? 6 மணி நேரம் இயேசு சிலுவையில் தொங்குனாரு. பிசாசோட தலையை எப்போ நசுக்குனாரு? எப்போ தெரியுங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரத்தில் இயேசு சிலுவையில் தொங்கும் போது சொல்லுகிறாரு, 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசுவ பிசாசு எல்லா டார்ச்சரும் பண்ணிட்டாப்பா. கெத்சமனையில் ஆரம்பிச்சு இயேசுவின் மேல டார்ச்சர் மேல டார்ச்சர், உபத்திரவத்து மேல உபத்திரவம், அழுத்தத்துக்கு மேல அழுத்தம், எல்லாம் கொடுத்துட்டான்ப்பா பிசாசு இந்த மனிதர்கள் மூலமா. ஆனா பிசாசு நினைச்சான் இதெல்லாம் செஞ்சா இயேசு கொதிச்சு போய் அவங்கள சபிச்சிருவாரு. அந்திரேயான ஒரு சீஷன் இருக்கார் இல்லையா இயேசுவுக்கு, பேதுருவுடைய சகோதரன். அந்த பேதுருவுடைய சகோதரனை குறித்த ஒரு பாரம்பரிய கதை இருக்கு. அவரை கூட சிலுவையில் அடிச்சிட்டாங்களாம். அவரை எக்ஸ் வடிவ சிலுவையில் அடித்தாங்க அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. அவர் சிலுவையில் இருக்கும்போது அந்த வேதனை தாங்க முடியாமல் அவங்கள சபிச்சாராம் பாருங்க. உடனே அங்கே பூகம்பம் வந்து அத்தனை பேர் அழிஞ்சிட்டாங்க. அவங்க அழிஞ்ச பிறகு அந்திரேயா மனசு உடஞ்சி போயிட்டாராம். ஐயோ, இவங்களெல்லாம் ரட்சிக்க தானே கர்த்தர் என்னை கொண்டு வந்தார், இவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுக்கும்படி தானே என்னை கர்த்தர் அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கி இவங்கெல்லாம் என்னால் அழிஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி திருப்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு சிலுவையில் தான் தொங்கிட்டு இருந்தாராம் சில நாட்கள். வரப்போகிறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தினாராம். அருமையானவர்களே, இயேசுவும் சிலுவையில் அந்த வேதனைப்பட்டாரே, காயப்பட்டாரே, உடைக்கப்பட்டாரே, அவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மகனே மகளே, அப்போ தான் பிசாசோட தலை நசுக்கப்பட்டுச்சு. பிசாசோட ஐடியாஸ் எல்லாம் அன்றைக்கி உடஞ்சி போச்சு. பிசாசோட அடித்தளமே அன்றைக்கி தான் ஆடி போச்சு. சொல்லப்போனால் அன்றைக்கி தான் அவர் பாதாளத்தை ஜெயிக்கிறார், மரணத்தை ஜெயிக்கிறார். எப்படிப்பா ஜெயிக்கிறார்? மன்னிப்பின் வல்லமையில் ஜெயிக்கிறார்ப்பா. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தார் இந்த வசனத்துலேருந்து. எனக்கு அதை மறக்கவே முடியாது. அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு இயேசு சொல்கிறாரு. எங்கே தெரியாமையா செஞ்சாங்க? தெரிஞ்சுதான் செஞ்சாங்க அப்படின்னு அந்த பாஸ்டர் சாதிக்கிறார். எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. இயேசுவே சொல்லிட்டாரு இவங்க தெரியாமல் செய்கிறாங்கன்னு. அந்த பாஸ்டர் சொல்கிறார், இல்லை அவன் தெரிஞ்சுதான் செஞ்சான். மன்னிக்க முடியல, மற்றவங்களை மன்னிக்க முடியல. அப்பா, சிலுவையின் செய்தி என்னப்பா? சிலுவையின் செய்தி என்ன? மன்னிப்பு தான்ப்பா. அந்த மன்னிப்பில் மகனே மகளே, முதலாவது நீ மன்னிக்கப்பட்ட, உன்னுடைய காயங்கள் மாறுகிறது. நீ மன்னிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறார் தெரியுமா? உன்னுடைய உபத்திரவங்கள்லேருந்து உன்னை விடுதலையாக்குறார். அந்த மத்தேயு 18 நீங்கள் திருப்பி வாசிங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னாப்பா, அவங்ககிட்ட சொல்கிறாராம், நீ உன் பெண்ஜாதி பிள்ளைங்களை விற்றுட்டு கடனை அட. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? இதை ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்கப்பா. சில பேர் இன்னைக்கு உபத்திரவத்தில் உட்காந்துருக்காங்கப்பா.
மனைவி சரியா இல்லை, பிள்ளைங்க சரியா இல்லை, மனைவி வேதனையில் இருக்கா, மனைவி பிசாசோட கட்டுகளில் இருக்கா, ஏன்பா இருக்கிறாங்க? நீ மன்னிப்பை கொடுக்காததுனால. யோவான் 20வது அதிகாரத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். இயேசு அங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 23வது வசனம், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் மன்னிப்பை கொடுக்கவும் கர்த்தர் ஒன்று அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு ஈஸ்டர் மெசேஜ் என்னப்பா? எல்லாத்தையுமே இயேசு ஜெயிச்சிட்டார்ப்பா, உனக்காக அந்த வல்லமை உனக்காக காத்திருக்குப்பா, உன் வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும்ப்பா, உன் பிரச்சனை, போராட்டம், வேதனை, காயம் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். ஆனால் சிலுவையின் வல்லமையை, குட் ஃப்ரைடே வெளிப்பட்ட வல்லமையை நீ ரிசீவ் பண்ணு. அந்த வல்லமையை சந்தோஷமா நினை. அன்றே நீ என்ன மன்னிச்சது போல எல்லாரையும் மன்னிக்கிறேன்ப்பா. சில பேருக்கு அவங்களோட எதிர்பார்ப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்பா. அவங்க ஏன் கோவப்படுறாங்கன்னே தெரியாது. ஒரு முறை ஒரு சகோதரி சொன்னாங்க, அன்னைக்கு சண்டே நான் வந்தப்போ நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லை பாஸ்டர். ஐயோ, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேனுங்களே சிஸ்டர். எப்போன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை, மற்றவங்கள்ட்டையே பேசிகிட்டு இருந்தீங்க. சிஸ்டர், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சிஸ்டர். நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள். அன்னைக்கு அந்த டைமு நான் யோசிச்சுட்டு, இல்லையே அன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் நான் உங்களை பார்க்கவே இல்லையே, நான் உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தேன் பாஸ்டர். ஏம்மா நீ பின்னாடி நின்னா எனக்கு என்னம்மா முதுகலையாம்மா கண்ணு இருக்கு, எப்படிம்மா நீ பின்னாடி நிற்கிறது எனக்கு தெரியும். அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர்னா அது தெரியணும். இதை என்னன்னு சொல்கிறீங்க? பாஸ்டர்னா நீ உணர்ந்துருக்கணும், நீ பாஸ்டர் தானே. சில பேரை நீங்கள் அவங்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றவே முடியாது. எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க பாருங்க. மகனே மகளே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புவாராங்க. நான் உனக்காக ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு சிலுவையில் வெளிப்பட்ட அந்த வல்லமை உன்னை முற்றிலுமாக நிரப்பி உன்னை எல்லா கட்டுகள்லேருந்து விடுதலையாக்கணும். எல்லா கட்டுலேருந்து எப்படிப்பா விடுதலை ஆகணும்? நீ மற்றவங்கள கட்டுலேருந்து விடுதலையாக்கு, அவ்வளோதான். மற்றவங்கள மனசார மன்னிச்சு ஜெபிக்கலாமா? நான் சொல்ல என் கூட சேர்ந்து நீங்கள் இதை சொல்லுங்கள். உங்கள் கரங்களை உங்கள் இதயத்தில் வச்சு சொல்லுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, என் பாவங்களை நீர் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களை, எனக்கு தீங்கு செய்ய திட்டமிடுகிறவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன். அவர்களை நேசிக்கிறேன்ப்பா, அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. என்னையும் மன்னிச்சிருங்கப்பா. எல்லா உபத்திரவத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்கப்பா. என்னை அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. ஆமென். மகனே மகளே, இப்போ நீ சொன்னது ஒருவேளை சாதாரணமாக தெரியலாம், ஆனால் உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரட்டும். சில பேருக்கு இன்னும் கூட சில பேரை மன்னிக்க முடியல. கர்த்தர் உன்னுடைய ஆயிரமான பாவங்களை உனக்கு மன்னிச்சிருக்காரு. மற்றவங்க உனக்கு செஞ்ச சின்ன பாவங்களை மன்னிச்சிரு. எதுக்கு தெரியுமா? ஈஸ்டரில் வெளிப்பட்ட பிரம்மாண்டமான வல்லமை, மரணத்தை, பாதாளத்தை, எல்லா நெகட்டிவையும் ஜெயிச்ச வல்லமை உன்னை நிரப்பும்படிக்கு இன்னைக்கு எல்லாரையும் மன்னிச்சு. அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டபடி பிள்ளைகளை நம்ம மனதார ஆசீர்வதிக்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ப்பா, எல்லாரும் உயரட்டும்ப்பா. எல்லாருடைய வாழ்க்கை, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மிகவும் ஆசீர்வாதமாக, சேமமாக, மன மகிழ்ச்சியாக, உயர்வாக, ஆனந்த களிப்பாக மாறட்டும்ப்பா. தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும்
பிள்ளைகளுக்கு இந்த ஈஸ்டர் நாளில் தடைகள் உடைஞ்சு நொறுங்கி போய் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் புரண்டு ஓடி வந்து நம்முடைய ஜனங்களை நிரப்பட்டோம். நான் சொல்லி மனங்குளிர ஆசீர்வதிச்சு அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.